என்ஐஏவே தன்னுடைய ஆப்ரேஷனை சீக்ரெட்டாக அவங்க எங்கே ஆஃபீஸ் இருக்குது, எங்கே எப்படி செயல்படுறாங்க அப்படின்ற யாருக்குமே தெரியாது. அப்போ அவன் ஒரு செய்தியை கசிய விட்டான் அப்படின்னா அது என்ஐஏ கிடையாது. சோர்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு பலமான பத்திரிகைகள் அவரோட டெப்த் இருக்கிற அப்படி இல்லைங்கிறீங்க. இல்லை, அப்படி இருந்தால் என்ஐஏ ஒரு கோமாளி அமைப்புன்னு அர்த்தம். கலவரம் செய்வதோ இந்த மாதிரி ஆயுதம் தூங்கி போராட்டம் நடத்துவதோ இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு மாரிதாஸ் சொல்றாரு. மசூதிகள் மேல காவி கொடி, தேவாலயங்கள் மேல காவி கொடி, மாட்டுக்கறி வைத்திருந்தான் என்று கும்பல் படுகொலை, தலித்துக்கள் மீது படுகொலை. அப்ப இந்த கலவரங்கள் செய்யக்கூடிய தீவிரவாதிகள் யாரு? மாரிதாஸ் என்ன சொல்ற வராருன்னா, அதை பத்தி பேசுறதுக்கு மாரிதாஸுக்கு யோகியதை தகுதியே கிடையாது. என்னுடைய தமிழ் தேசியம் எப்படிப்பட்டது? மலை வளம், மண் வளம், காட்டு வளம், கனி வளம், மீன் வளம், சட்னி வளம், கிட்னி வளம், இதையும் சொல்லி அப்போ தமிழர்கள் ஒரு சொந்த பொருளாதாரத்தில் இயற்கையோடு இயைந்து வாழக்கூடிய ஒரு திட்டத்தை அண்ணன் வைத்திருக்கிறேன். நான் சொல்கிற இடத்துல நான் சொல்கிற மாதிரி என்ன பேசணுமோ அந்த அளவுக்கு பேசணும். இப்போ அண்ணாமலை இந்த பேட்டியில் என்ன சொல்கிறாப்புல, அண்ணன் கட்சியை காப்பாற்றுற வேலையை பார்க்கணும். இந்த மாதிரி சிஎஸ்கே இப்போ இந்த என்ஐஏ ரைடுக்கு பிறகு சாட்டை துரைமுருகன் ஆவேசமாக அந்த வீடியோவில் ஏவிபி தமிழ்நாடுக்கு பேசின சேனலில் புலிகள்னா யாருன்னே எனக்கு தெரியாதுன்ட்டார். ஒரே அடியா புலிகளுடைய இயக்கம் முடிந்து விட்டது, அவங்க எங்கேயும் கிடையாது, தடை செய்யப்பட்ட அமைப்பு. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு ஒரே அடியா சரண்டர் ஆயிட்டாரு. இப்படி சரண்டர் ஆக வேண்டிய அவசியம் என்ன? சாட்டை துரைமுருகன் நம்ம சிபிஓ சவுக்கு சங்கருக்கு போட்டியா வந்துட்டாரு. சீமான் கைதாக போகிறதுக்கு நான் தான் என்ன சீமானை தான் கண்டிச்சிருக்கணும். அண்ணே முதல்ல என் வீடியோ பார்த்தியா? அதில் அண்ணன் திருமாவளவன் எவ்வளோ நாகரிகமாக பேசியிருக்கிறேன், இதில் ஜல்லிக்கட்டில் சாதி வெறி இல்லைன்னு எவ்வளோ நாகரிகமாக பேசியிருக்கிறேன். அந்த ஆள் பேச்சை கட்டே நான் நம்புறியா? அண்ணன் இதெல்லாம் பார்க்க மாட்டியா, படிக்க மாட்டியா? நீ தலைவன் சொல்லிக்கிறிய, எப்படி கட்சி வழங்கும்? இதை நாகரிகமாக விட கேட்டிருக்கலாம்ல. பாசிச பாஜக இந்த மாதிரி தமிழர்களுக்காக குரல் கொடுத்த, தமிழர் வளத்தையும் இதையும் காப்பாற்றுவதற்கு ஈழத்துக்காக குரல் கொடுத்த இந்த நாம் தமிழர் கட்சியை ஒழிக்க பார்க்கிறது ஒன்றிய அரசே, மோடி அரசே, பாசிச பாஜகவே, இவன் வீழ மாட்டான், திருப்பி அடிப்பான் அப்படி பேசியிருக்காரா? இல்லை, அடக்கி தானே வசிக்கிறாரு. பாசிச பாஜக அரசு நாம் தமிழரை ஒடுக்குவதாக இருந்தால் அது நேரடியாக நடந்திருக்கும். உடனே சீமான் பலரையும் கைது பண்ணி யுஏபிஏ சட்டத்தில் தூக்கி போட்டு நீங்கள் புலிகளுக்கு ஆதரவாக நடத்திருக்கீங்க, பணம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உடனே முடிச்சிருப்பாங்க. இது அப்படி நடக்கவில்லை. அவர் ஒரு வீடு வைத்துக்கொண்டு ஒரு 4 பொதுக்கூட்டங்களில் பேசி பின்னாடி ஒரு 20 காரோட ஒரு கட்சி தலைவராக அவர் தமிழகம் முழுக்க வலம் பேசலாமே தவிர, அதை தாண்டி அந்த எல்லையை அந்த பார்டரை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்நன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகள் சென்று உரையாடி வருகிறோம். அந்த வகையில் சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன். வணக்கம். வணக்கம் தோழர். என்ஐஏ ரைட், அது குறித்து கடந்த சில நாட்களாக சர்ச்சை சமூக வலைதளங்களில் பேச்சு நடைய வந்துட்டு இருக்குது. யார் மேலன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சியினுடைய சில உறுப்பினர்கள் மேல அவங்க வீட்டில் போயிட்டு என்ஐஏ விசாரணையின் ஊடாக புத்தகத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சாட்டை துரைமுருகன் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய சீமான் எழுதிய திருப்பி அடிப்பேன்கிற நூலும், பிரபாகரன் குறித்து நெடுமாறன் அவர்கள் எழுதின நூலையும் அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. புத்தகம் கிடைக்காம வந்திருக்காங்கிற மாதிரி அவர் மேடையில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் மாரிதாஸ் இது சீமான் போன்றவர்கள் மேடையில் அடிக்கிற வாய்ச்சாவடாலை நம்பி, சீமானின் வாய்ச்சாவடாலை நம்பி கீழே இருக்கிற இளைஞர்கள் சிலர் தப்பான பாதைக்கு போய் அதன் விளைவாக 2022 கைது செய்யப்பட்டு அதன் தொடர்ச்சி தான் இது. என்ஐஏவுடைய கன்விக்ஷன் ரேட் ஷார்ப்பாக இருக்கும், பெரும்பாலும் மிஸ் ஆகாது, இது கரெக்ட் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன தோணுச்சு? மாரிதாஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த என்ஐஏ செய்தி பற்றி இன்னைக்கு தினகரன்லையும் தினமலர்லையும் வந்திருக்கு. அதாவது பல கோடி ரூபாய் கைப்பற்றி இருக்கிறாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, தடை செய்ய வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி அவங்க ஒரு இதில் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்கு. இப்போ தினமலரில் வர்ற செய்தியும் தினகரனில் வர்ற செய்தியும் ஒரே மாதிரி இருக்கே எப்படி? இது ஒரு கேள்வி. இப்போ மாரிதாஸும் இதை பற்றி பேசுகிறாரு. இப்போ என்ஐஏ என்பது இந்தியாவில் பயங்கரவாதம், தீவிரவாதம், இந்த மாதிரி குண்டுவெடிப்புகள் இது நடப்பதற்கு அதுக்கு முன்னாடியே கண்டுபிடித்து
அதை வந்து தடை செய்யணும், அந்த மாதிரி என்ன இயக்கங்கள் என்ன நபர்கள் அப்படின்னு கண்காணிப்பதற்காக இதில் மன்மோகன் சிங் காலத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் என்ஐஏ. அப்போவே நம்ம வந்து இது வந்து பயங்கரவாதிகள்ன்ற பேரில் இது வந்து இந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட் இந்த மாதிரி சாதாரணவங்களை வந்து அப்பாவி இஸ்லாமியர்களையெல்லாம் ஒரு வேட்டையாடுவதற்கு கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான். ஏற்கனவே இருக்கிற சட்டங்களின்படியே இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறோம். இன்றைக்கு வந்து என்ஐஏ வந்து இந்திய அளவில் வந்து நான் சொன்னது போல் இப்போ பீமா கொரேகான் கேஸ் எடுத்துக்கங்க. அதில் வந்து கைது செய்யப்பட்ட இன்டலெக்சுவல்ஸ் வழக்கறிஞர்கள் எல்லாருமே வந்து அப்பாவிகள் தான். அதே போல் பல வழக்குகளில் வந்து அப்பாவி முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் மாலேகான் குண்டுவெடிப்பு, சம்ஜுதா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு, இந்த மாதிரி இதில் ஹைதராபாத் குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த சனாதன சன்சா என்ற சங்க பரிவார் அமைப்பினுடைய அந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா தேங்கி கிடக்குது. பிரக்யா சிங் தாக்கூர் அந்த அம்மா வந்து போபால் எம்பி, அவங்க வந்து பகிரங்கமாக வந்து கோட்சேவை ஆதரித்து பேசுகிறாங்க. அப்போ என்ஐஏ வந்து யாருடைய கைப்பாவையாக செயல்படுகிறது அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, என்ஐஏ சோர்ஸ் மூலமாக இந்த செய்திகள் வெளியே நாங்கள் பெற்றுக்கொண்டோம். தினமலர் தினகரனில் வந்து வந்திருக்குது. என்ஐஏவே தன்னுடைய ஆப்ரேஷனை சீக்ரெட்டாக அவங்க எங்கே ஆஃபீஸ் இருக்குது, எங்கே எப்படி செயல்படுறாங்க அப்படின்ற யாருக்குமே தெரியாது. அப்போ அவன் ஒரு செய்தியை கசிய விட்டான் அப்படின்னா அது என்ஐஏ கிடையாது. இது கசிய விட்ட செய்தின்னு சொல்கிறீங்களா? அவங்க அப்படி தானே ஸ்டேட்மெண்ட் அப்படி தானே வருது. என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்த செய்தி அப்படின்னு தான் அந்த பத்திரிகை செய்தி வந்து வருது. அப்போ ஒரு ரகசிய போலீஸ் அமைப்பு வந்து அப்படி வெளிப்படையாக வந்து பேச முடியுமா? பட் ஆனால் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் அரசு எந்திரத்தில் இருக்கிற பல்வேறு உறுப்புகள் இப்படி செய்திகள் ஃப்ளோட் பண்ணி விடுறது அப்படின்னு அது மற்ற துறைகள் வரலாங்க. ஆனால் ரால இருந்து இந்த மாதிரி வருது, கியூ பிரான்ச்சிலேருந்து வந்திருக்குது, இதுல எல்லாம் எங்களுக்கு சோர்சஸ் இருக்கிறாங்கன்னா அவன் கியூ பிரான்ச்சும் கிடையாது, அது என்ஐஏவும் கிடையாது. இது ஒன்று. மாறாக அப்படி லாஜிக்கலா ஒருத்த ரகசியமாக செயல்படுகிற அரசின் அமைப்புக்குள் சோர்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு பலமான பத்திரிகைகள் அவரோட டெப்த் இருக்கிற அப்படி இல்லைங்கிறீங்க? இல்லை, அப்படி இருந்தா என்ஐஏ ஒரு கோமாளி அமைப்புன்னு அர்த்தம். இப்போ இன்னொரு ஆங்கிள் வந்து என்னன்னா, வேண்டுமென்றே இந்த செய்தி வந்து ஒன்றிய அரசு என்ஐஏ மூலமாக வெளியே கசிய விடப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு வந்து ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது. அது வந்து பயங்கரவாதம் தீவிரவாதத்தை தடை செய்வதற்கு இல்லை, அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ். இதை முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பத்திரிகை செய்திகளை வந்து நம்ம பார்க்கணும். இப்போ மாரிதாஸ் வந்து ஓனாய் வந்து முதலை கண்ணீர் விடுக்கிற மாதிரி அந்த 2 இளைஞர்கள் வந்து துப்பாக்கி வச்சுருந்தாங்க, குண்டு தயார் பண்ணாங்க அப்படின்னு கைது செய்யப்பட்டாங்க இல்லையா? அதை வைத்துக்கொண்டு இப்போ நாம் தமிழர் கட்சி தலைவர்கள் மேடையில் வந்து வீரம் பேசிட்டு இந்த மாதிரி அப்பாவி இளைஞர்களை வந்து உசுப்பி விட்டு அவர்கள் வாழ்க்கையை வந்து பறி கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முதலை கண்ணீர் வந்து வடிக்கிறாரு. வடித்ததோட கூட என்ன சொல்றாருன்னா, கண்ணீர் வடிச்சாராங்கிறது ஓகே, ஊமையா சொல்றீங்க. ஆனா வருந்தி இளைஞர்களே தவறான பாதைக்கு போகாதீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு தார்மீக உரிமை கிடையாது. அந்த உரிமை வந்து ஒரு போங்காட்டன்றதை தான் நான் சொல்ல வரேன். 1970களுக்கு பிறகு உலகத்தில் எந்த நாடுகள்லையுமே ஆயுத போராட்டம் வந்து வெற்றி பெறவில்லை. ஆயுதம் ஏந்திய குழுக்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு விட்டன. இது போல வந்து இந்தியாவில் வந்து கலவரம் செய்வதோ இந்த மாதிரி ஆயுதம் தூங்கி போராட்டம் நடத்துவதோ இதெல்லாம் வந்து வேலைக்காகாது அப்படின்னு வந்து மாரிதாஸ் வந்து சொல்கிறாரு. இதில் 2 விஷயம் இருக்குது. இந்தியாவில் பாபர் மசூதி இடித்தது யார்? துப்பாக்கி வைத்துக்கொண்டு பஜ்ரங் தள் மற்றும் விஹெச்பி இவங்கெல்லாம் வந்து துர்கா வாகினி இவங்கெல்லாம் வந்து பயிற்சி செஞ்சது வந்து யார்? இப்போ இந்தியாவில் வந்து பல இடங்களில் வந்து மசூதிகள் மேலே காவிக்கொடி, தேவாலயங்கள் மேலே காவிக்கொடி, மாட்டுக்கறி வைத்திருந்தான் என்று கும்பல் படுகொலை, தலித்துக்கள் மீது படுகொலை. அப்போ இந்த கலவரங்கள் செய்யக்கூடிய தீவிரவாதிகள் வந்து யார்? மாரிதாஸ் என்ன சொல்ற வராருன்னா, அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து கலவரம் செய்யலாம், கொலை செய்யலாம், மசூதி இடிக்கலாம், நீங்கள் வந்து அதிகாரம் இல்லாமல் செய்யாதீங்க, அரசை ஏற்றுக்கொண்டு செய்யாதீங்க இப்படின்னு உபதேசிக்கிறாரு. இந்த பக்கம் வாங்க, அந்த பக்கம் போகாதீங்க. நான் கேட்குற கேள்வியே, நீயே ஒரு பயங்கரவாதி. இப்போ பாபர் மசூதி இடித்தது சட்டப்படியா? அது பயங்கரவாதமா தீவிரவாதமா? என்ன எதை வச்சு, என்ன சும்மா ஒரு கடப்பாறை வச்சு இடித்தாங்களா? அவ்வளோ பெரிய பில்டிங் இடிக்க முடியுமா? அப்போ பக்கா ஸ்கெட்சு போட்டு பிளான் பண்ணி தானே அது வந்து இடிச்சிருக்குறீங்க. அப்போ இவங்க தபோல்கர், கௌரி லங்கேஷ், அப்புறம் வந்து பன்சாரே இப்போ இவங்கெல்லாம் துப்பாக்கியினால் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் வந்து பயங்கரவாதம் இல்லையா? அப்போ
இதற்கெல்லாம் வந்து இந்த வழக்குகளெல்லாம் வந்து நீதித்துறையால் வந்து கடந்து போகின்ற விஷயமாக இருக்கும் பொழுது மாரிதாஸ் வந்து கலவரம் தீவிரவாதம் இப்படிலாம் போய் வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்ற உபதேசமே என்பது போலித்தனமானது, அயோக்கியத்தனமானது. அதை பத்தி பேசுறதுக்கு மாரிதாஸுக்கு யோக்கியதை தகுதியே கிடையாது. பட் ஆனால் இந்த கன்சர்ன் நம்ம மாரிதாஸ் மட்டும் வச்சுட்டு பேசாம இந்த கன்சர்ன் இருக்குல்ல, நீங்க இப்படி சீமானுடைய மேடை பேச்சுகளுக்கு நம்பி செல்லாதீங்க. அவங்க கட்சிக்காரங்க மேல குறிப்பா சீமானை சொல்றாரு, அவர் மேடையில சவடால் அடிச்சுட்டு எதிர்கட்சி ஆளுங்கட்சியோட டைப் வச்சுக்கிட்டு அவர் ஒருபோதும் கைதோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆட்பட மாட்டாரு, அவருடைய வாழ்க்கை சேஃபா இருக்கும், உங்க வாழ்க்கை தான் பரிதாபத்திற்குரியதா மாறிடும். இந்த கன்சர்ன் வந்து மாரிதாஸை விலக்கிட்டு பார்த்தாலும் அது வந்து ஓகே இல்லையா? இந்த கன்சர்ன் இதுக்கு முன்னாடி மாரிதாஸ் வீடியோக்குள்ள எங்கேயாவது வந்திருக்குதா? எனக்கு தெரியல. இப்போ நாம் தமிழரை பற்றி அவர் இந்த மாதிரி விமர்சித்து வீடியோ போட்டிருக்காரா? நாம் தமிழர் வந்து இங்கே வந்து 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை ஒட்டி வந்து உருவாகுது. அப்போ சீமானுடைய மூலதனம் வந்து 2 விஷயம். ஈழத்தில் நடந்த அந்த இனப்படுகொலை. அப்போ இந்த இனப்படுகொலைக்கு நியாயம் கேட்டு இங்கே தமிழக மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியிலே இயல்பாக இருக்கின்ற அந்த அநீதிக்கு எதிரான உணர்ச்சியை வைத்து கொண்டு தான் அவர் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்திலே அவர்கிட்ட வந்து தமிழ் தேசியம் குறித்து ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து கிடையாது. உதாரணத்துக்காக சொல்கிறேன், இப்போ ஹிட்லர் வந்து கட்சியை ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு ப்ளூ பிரிண்டோடு நம்ம இப்படிலாம் போய் செய்ய போகிறோன்னு கிடையாது. அவங்க போக போக தங்களுடைய அதாவது எதிரியை முதல்ல செட் பண்ணுறாங்க. எதிரியை செட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அவங்க பாசிட்டிவாக தன்னுடைய இதை வந்து முடிவு பண்ணுறாங்க. இப்போ வந்து சிங்களம் தான் நமக்கு எதிரி அப்படின்னு ஆரம்பித்து அப்புறம் தமிழ் தேசியத்துக்கு வந்து அப்போ தமிழ் தேசியத்துக்கு வந்து எதிரிகள் யார்? வந்தேரிகள், தெலுங்கு பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க, திராவிட இயக்கத்தவர்கள், முக்கியமாக திராவிட இயக்கத்தினர் அப்படின்னு அது விரிவடையுது. அப்புறம் விரிவடையும் பொழுது அவர் வந்து ஒரு நெகட்டிவாக விமர்சனம் வைக்காமல் பாசிட்டிவாக வந்து என்னுடைய தமிழ் தேசியம் எப்படிப்பட்டது, மலை வளம், மண் வளம், காட்டு வளம், கனி வளம், மீன் வளம், சட்னி வளம், கிட்னி வளம் இதைன்னு சொல்லி அப்போ தமிழர்கள் வந்து ஒரு சொந்த பொருளாதாரத்தில் இயற்கையோடு இயைந்து வாழக்கூடிய ஒரு திட்டத்தை அண்ணன் வைத்திருக்கிறேன் அப்படின்ற முறையிலையும் அதை பேசுகிறாரு. இது ரெண்டுமே ஒரு அளவுக்கு வந்து எடுபடுது. இதில் இந்த சீர்கேடுகளுக்கு பிரைமரி காரணம் அது இனப்படுகொலையாக இருந்தாலும் சரி, தமிழகத்தினுடைய வளத்தை வந்து கொள்ளையடித்ததாக இருந்தாலும் சரி, அதை அனுமதித்ததாக இருந்தாலும் சரி, அதற்கு காரணம் வந்து திராவிட இயக்கம். பெரியார்லேருந்து இன்னைக்கு வந்து திமுக, ஸ்டாலின், உதயநிதி வரைக்கும் இதை தான் அவங்க வந்து செய்கிறாங்க அப்படின்னு கடுமையாக அட்டாக் பண்ணுறாங்க. இது அப்படியே பிஜேபியினுடைய ஒரு வருஷம் மாதிரி தான் இருக்குது. இப்போ இவர் வந்து இது ஆவேசமாக பேசும் பொழுது பாரதிய ஜனதா இங்கே வந்து ஒரு வார்டு கவுன்சிலரில் கூட ஜெயிக்க முடியாத நிலைமையில் இருக்குது. இந்த பேச்சு வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாகவும் உடன்பாடாகவும் இருந்தது. அதனால தான் நம்ம உள்ளிட்டு பலரும் வந்து பீட்டும்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக இங்கே வந்து தமிழிசை, அப்புறம் வந்து எல்முருகன், இப்போ இவங்க காலத்துக்கு பிறகு அண்ணாமலை வந்து வாராரு. அண்ணாமலை வரும்போது வந்து பிஜேபி வந்து 2014 வந்து மோடி ஆட்சியை பிடித்து கொண்டு இந்தியா முழுவதும் ஒரு லோக்கலைஸ்டு பிளான், ஒரு நேஷனல் பிளானும் இருக்குது. அயோத்தி ராமர் போல லோக்கலைஸ்டாக வந்து சாதி ரீதியாக, மத ரீதியாக மணிப்பூரில் வந்து ஒரு பிளான் வந்து வைக்கிறாங்க. அந்த பிளானில் வந்து அண்ணாமலையை வந்து இங்கே இறக்கி தீவிரமாக கழகங்கள் ஊழல் மிகுந்த ஆட்சி அப்படின்னு சொல்லி தான் கருத்த முகம், ஒரு ஐபிஎஸ் இதெல்லாம் வைத்துக்கொண்டு இறக்குறாங்க. அப்போ பிஜேபி வேகமாக வளருவதாக ஊடகங்களின் மூலமாக ஒரு பிம்பம் வந்து கட்டியமைக்கப்படுகிறது. இப்போ இந்த சமயத்தில் வந்து இவங்களுக்கு வந்து திமுகவை தீவிரமாக எதிர்ப்பது அண்ணாமலையா சீமானா அப்படின்னு ஒரு போட்டி வருதா இல்லையா? கண்டிப்பாக வருது. அப்போ இந்த போட்டியில் வந்து யார் பக்கம் வந்து வெயிட் இருக்கணும், யார் பக்கம் வந்து வெயிட் லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு வந்து பிஜேபி வந்து முடிவு செய்து. இதற்கு முன்னாடி வந்து சீமான் வந்து ஆவேசமாக பல பேட்டிகள் பேசியிருக்கிறாரு. நெய்தல் படை கட்டி நான் படையெடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ உண்மையிலே அண்ணன் சீமான் வந்து ஒரு அஹிம்சைவாதி. அவர் வந்து மேடையில் வந்து 8 கட்டையில் வந்து சீர்காழி குரலில் வந்து ஆவேசமாக பேசலாமே தவிர ஒரு சின்ன துரும்ப கூட எடுத்துக்கலாம் அவர் போராடக்கூடிய ஒரு மனிதர் வந்து கிடையாது. பேச்சு தான் வீரமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த மலையாள நடிகர் ஜெயராம் வந்து தமிழர்களை இழிவுபடுத்தி தமிழச்சிகள் கருப்பாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க அப்படின்னு பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து நாம் தமிழர் தம்பிகள்லாம் போய் அவர் வீட்டில் போய் வந்து கலாட்டா பண்ணுறாங்க. சிலர் வந்து கலாட்டா பண்ணுறாங்க, இந்த மாதிரி செய்கிறாங்க. அப்போ அவர்கள் மன்னிப்புலாம் கேட்டார். அப்போ வந்து இது வந்து கோர்ட்டு கேஸ் பண்ணோன்னே சீமான் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கும் நாம் தமிழருக்கும் வந்து சம்மந்தம் இல்லை, எல்லாத்தையும் என் மேலே என்ன பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு.
அப்போ வந்து அவர் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு கட்சியை பதிவு பண்ணிவிட்டு அதற்கு உட்பட்டு என்ன பேசணுமோ அதை வந்து பேசுறது தான் அவருடைய நோக்கம். ஆனால் பாரதிய ஜனதா அனுமதிக்கும் வரை அதை எல்லை மீறியும் வந்து பேசுகிறாரு. இப்போ இன்னைக்கு வந்து திமுக எதிர்ப்பு சாம்பியனாக இங்கே பிஜேபி தான் இருக்கணும்னு பிஜேபி முடிவு பண்ணும் பொழுது இப்போ எதுக்கு பி டீம் ஏ டீமே வந்து முன்னணிக்கு வந்த பிறகு பி டீமுக்கு என்ன தேவை அப்படின்னு வந்து வருது. அதே நேரம் தேவை முடிந்து விட்டது என பாஜக கருதுகிறது அப்படி கருது இல்ல இந்த பி டீமினுடைய தேவை முடிந்து விட்டதாக அவங்க வந்து கருதலை. மாறாக ஒரு செக்மேட். இந்த செக்மேட் என்னன்னா, நான் சொல்ற இடத்துல நான் சொல்ற மாதிரி என்ன பேசணுமோ அந்த அளவுக்கு பேசணும். இப்போ அண்ணாமலை வந்து இந்த பேட்டியில் வந்து என்ன சொல்றாப்புல, அண்ணன் கட்சியை காப்பாற்றுற வேலையை பார்க்கணும், அண்ணன் வந்து கட்சியை காப்பாற்றுற வேலையை பார்க்கணும். இந்த மாதிரி வந்து சிஎஸ்கே அண்ணன் மொழியில் சொல்றது வந்து ஜிஎஸ்கேல வந்து 11 பேர் தமிழர்களாக இருக்கணும் அப்படிலாம் நான் பேச மாட்டேன். தமிழர்களே அப்படி விளையாடக்கூடிய தகுதிக்கு வந்து உயர்த்தி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐபிஎல் டீமுக்கு அனுப்புனே தவிர இப்படி நான் வந்து பேச மாட்டேன். அப்போ வந்து மக்களே முடிவு பண்ணிக்கிங்க இது தேசியவாதமா பிரிவினைவாதமா அப்படின்னு வந்து ரெண்டுமா பேசுகிறாரு. அண்ணனுக்கு அட்வைஸும் பண்ணுறாரு, அதே சமயம் அண்ணன் கொள்கைகளுக்கு வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரியும் பேசுகிறாரு. எனக்கு கொஞ்சோண்டு அவர் மேலே அபிப்பிராயம் இருக்குங்கிறாரு. இப்போ சீமான் கட்சி ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா தமிழக ஊடகங்களில் வந்து 1-to-1 இன்டர்வியூவில் வந்து நிறைய இன்டர்வியூ கொடுப்பாரு. ஒரு 3 மாதம் ஒருக்க தந்தி டிவி, புதிய தலைமுறை, நியூஸ் 18 தமிழ், இது எல்லா. அப்போ இந்த வாய்ப்புகளெல்லாம் வந்து எப்படி அவருக்கு கிடைத்தது? ஒரு 5% 6% வாக்குகளை வாங்கக்கூடிய ஒரு தலைவருக்கு இவ்வளவு ஊடக வெளிச்சம் வந்து எப்படி வந்தது? அப்போ சீமான் வந்து ப்ரெஸ்ஸு சந்திக்கிறார், ப்ரெஸ் மீட்டுன்னா அது எல்லாரும் வந்து லைவாக போடுறது இதெல்லாமே வந்து நடக்கும். அவருடைய வாய் திறமைன்னு சொல்ல முடியாது, அது இவ்வளோ விசிபிலிட்டி இருக்குது, மேபி அவர் வந்தார்னா வியூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒட்டியும் யோசிக்கலாம்ல. இல்லை, அது நீங்கள் சொல்கிறது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் வந்து இங்கே இப்போ ஊடகங்களில் வேலை பார்க்குற சங்கிகளுக்கு எதிரானவர்கள்னு சொல்லி பத்திரிகையாளர்கள்லாம் வெளியேற்றப்படுகிறார்கள். அது ஒரு புறம் நடக்கும் பொழுதே இப்போ சீமானுக்கு ஆதரவாக இந்த ஊடகவியலாளர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாராவது வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்களா? இல்லை. மாறாக அந்த இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா சீமானுடைய கொள்கைகள்லாம் நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறீர்கள், நீங்கள் ஒரு நல்ல பாசிட்டிவான திட்டம் வச்சுருக்கிறீங்க, இதெல்லாம் சாத்தியமா? இப்படி தான் அந்த கேள்விகளே இருக்குதே தவிர முரண்பாடான கேள்விகள் வந்து அங்கேயே வைக்கப்படுவது நடைமுறையில் சாத்தியம் அப்படி தான் கேட்பாங்களே தவிர அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய அஜெண்டாவில் வந்து நடக்குது. இப்போ அண்ணாமலை வந்த பிறகு இப்போ வந்து நாம் தமிழருடைய செயல்பாடுகள் எப்படி செயல்படணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செல்ல மிரட்டல் தான் இந்த என்ஐஏ ரைடு அப்படின்றத நான் வந்து அப்படி பார்க்குறேன். ஒரு ஜனநாயக அத்துமீறல், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பிற கட்சிகள் இதில் இருந்து பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி கிடையாது. இல்லை, அப்படின்னா முன்னாடியே நடந்திருக்கணுமே. முன்னாடியே ஒரு இதை என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு, அப்போல்லாம் வந்து ஒன்றும் பேசலை. ரெண்டாவது, ஈழத்தமிழர்கள் வழியாக இவர்களுக்கு வந்து நன்கொடை வருது. இதெல்லாம் ஒன்றிய அரசு ரிசர்வ் பேங்குக்கு தெரியாமல் நீங்கள் எந்த பணமும் இங்கே வந்து வர முடியாது. இப்போ இங்கே தமிழகத்தில் வந்து நாம் தமிழர் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு பெரிய சுவரட்டி போடுறதா இருக்கட்டும், பொதுக்கூட்டம் நடத்துகிறதா இருக்கட்டும், அப்போ இந்த செலவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கணிசமான ஒரு நிதி வந்து தேவைப்படும். அப்போ ஈழத்தில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள், இப்போ புலம்பெயர்ந்த தமிழர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், புலிகளுடைய வீழ்ச்சிக்கு பிறகு புலிகள் வந்து அங்கே வந்து பல இடங்களில் வந்து சொத்துக்கள் நிறுவனங்கள்லாம் வந்து உருவாக்கி வச்சுருக்குறாங்க. இப்போ அது யார்கிட்ட இருக்குது, யார் அதை வந்து வாங்கணும் அப்படின்றதுல அவங்களுக்குள்ள வந்து ஒரு மோதல் பிரச்சனை, சொத்து தகராறு. ஆமாம். இப்போ வந்து ஈழத்தமிழர்கள்ட்ட இருந்து நீங்கள் இங்கே பணம் வருதுன்றத ஒரு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நன்கொடைன்னு எடுத்துக்கலாம். நினைத்தால் வந்து தடை செய்யப்பட்ட புலிகள் அமைப்பிலிருந்து உங்களுக்கு நன்கொடை வந்ததா அப்படியே நீங்கள் வந்து திருப்பி சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் புலியும் ஈழத்தமிழனும் வேற வேற இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து நினைத்தால் நீங்கள் வந்து சொல்ல முடியும். இப்போ வந்து சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு. மேடையில் பேசும் பொழுது புலியும் ஈழத்தமிழர்களும் வேற வேற இல்லை அப்படின்னு பேசுவாங்க. இப்போ நீ புலிகளோட தொடர்பில் இருந்தேன்னு கேட்டால் புலிகள் தான் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க, நீ தானப்பா சொல்கிறீங்க, நாங்கள் எந்த புலிகளோட தொடர்பில் இருக்கோம்னு சொல்கிறாரு. ஈழத்தமிழர்கள் காசு அனுப்புனாங்களா? காசு அனுப்புனாங்க, ஆனால் புலிகள் காசு அனுப்பலை அப்படிங்கிறாரு. ஏன் இது டோன் டவுன் ஆகுது? அது இப்போ நான் சொன்னதுக்கு ஆதாரம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இந்த என்ஐஏ ரைடுக்கு பிறகு வந்து சாட்டை துரைமுருகன் வந்து ஆவேசமாக அந்த வீடியோவில் ஏவிபி தமிழ்நாடுக்கு பேசின சேனலில் புலிகள்னா யாருன்னே எனக்கு தெரியாதுன்ட்டார். ஒரே ஐடியா, ஆடு களவு போனதா கனவு கண்டேன். என்ன, புலிகளுடைய இயக்கம் வந்து முடிந்து விட்டது, அவங்க எங்கேயும் கிடையாது, தடை செய்யப்பட்ட அமைப்பு,
அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு வந்து ஒரே அடியாக வந்து சரண்டர் ஆயிட்டாரு. இப்படி சரண்டர் ஆக வேண்டிய அவசியம் என்ன? அப்போ நான் சொன்ன அந்த தியரிக்கு வந்து இது வந்து உடன்பாடாக இருக்குது. அப்போ சாட்டை துரைமுருகன் வந்து தன்னுடைய சேனலில் பேசும் பொழுது திமுகவுக்கு எதிராக தான் வந்து என்ன ஊழல் வழக்குகளை, அதாவது நம்ம சிபிஓ சவுக்கு சங்கருக்கு போட்டியாக வந்துட்டார். செந்தில் பாலாஜி கைதானதுக்கு நான் தான் காரணம், பொன்முடி வந்து கைதாக போவதற்கு நான் தான் காரணம், அப்புறம் வந்து மற்ற அமைச்சர்கள் ஊழல்லாம் நான் தான் வெளியே கொண்டு வந்திருக்கிறேன், சீமான் கைதாக போகிறதுக்கு நான் தான் என்ன பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அதிமுக எந்த பெரிய கட்சிகளுக்கும் 12 லட்சம் சந்தாதாரர்கள் இருக்கக்கூடிய, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய சேனல் இல்லை. நாம் தமிழர் சார்பில் நான் தான் உருவாக்கியிருக்கிறேன். ஆனால் இவருடைய சொந்த சேனல், அது நாம் தமிழர் சேனல் இல்லை. அதனுடைய வருமானம் அவருக்கு மட்டும்தான் வந்து போகுது. இதுக்கு முன்னால் அது ராஜவேல் வச்சிருந்தாரு. அப்படியா? ராஜவேல் அந்த இடத்துக்கு வெளியே போயிட்டாரு. இது சாட்டை கையில் போயிடுச்சு யூடியூப் நிர்வாகம். முன்னாடி ராஜவேல் தான் யூடியூப் முகமாக இருந்தார் நாம் தமிழருக்கு. ராஜவேல்ன்றது நீங்க பேசு தமிழா பேசு, அவரே தான். வரலாறு விளக்கமா சொல்லுங்க. எனக்கு வெறும் ராஜவேல்னு நான் என்னத்த கண்டேன். இப்ப சாட்டை துருமுனை வந்து அவருடைய வீடியோல வந்து திமுகவை நான் எதிர்த்தேன், 11 வழக்குகள், குண்டர் சட்டம், இனியும் இருப்பேன். அதுல வந்து அவர் சொல்றதுல ஒரே ஒரு முரண்பாடு சொல்றேன். இப்போ அவரை வந்து சீமான் வந்து அவரை வந்து கண்டித்து பேசியதா ஒரு ஆடியோ லீக் ஆச்சு இல்லையா? அது மதுரையில் இருக்கக்கூடிய அந்த விடுதலை சிறுத்தைகள், அவர் பேர் என்ன, மாலினா, அவர் மூலமாக தான் லீக் ஆயிருக்கு. அண்ணன் வந்து நான் பேசின அண்ணன் திருமாவளவனை பற்றி பேசிய வீடியோவை அண்ணன் பார்க்கவே இல்லை, பார்க்காம என் மேலே தான் வந்து நடவடிக்கை எடுத்தார். நடவடிக்கையில் அந்த வீடியோ நீக்க சொன்னார், நீக்கிட்டேன். அதன் பிறகு நான் வந்து பொது மேடைகள் எல்லாம் பல இடங்களில் வந்து பேசியிருக்கிறேன். ரெண்டாவதுக்கும் ஒரு வாட்டி வந்து அந்த மதுரை மாலின் வந்து அண்ணனுக்கு வந்து புகார் தெரிவித்து அதை சொல்கிறாப்புல. இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அண்ணன் வந்து ஒரு தற்குறி, அவர் எதையும் வீடியோ அதெல்லாம் செக் பண்ணாமல் வந்து என்னை நீக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இந்த மானியனை வந்து கடுமையாக விமர்சிக்கிறாரு. இப்போ இந்த ஜல்லிக்கட்டில் வந்து சாதி வெறி இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாராம், இல்லைன்னு சொல்லி இவர் பேசிட்டாராம். இதுவும் அண்ணன்ட்ட பஞ்சாயத்து போகுது, அண்ணன் வந்து கூப்பிடுறாரு. அப்போ வந்து இவர் அந்த மாலினை கடுமையாக விமர்சிக்கிறாரு. ஆனால் மாலினும் வந்து சீமானும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. மாலின் வந்து சொன்னால் சீமான் கேட்டுக்கிறாரு, சீமான் வந்து மாலின் சொன்னால் அவர் வந்து சொல் பேச்சு கேட்டு சாட்டையை வந்து கண்டிக்கிறாரு. ஆனால் இவர் வந்து மாலினை கண்டிக்கிறாரு. அப்படி கண்டிக்கிறாருந்தா யாரை கண்டிச்சிருக்கணும்? சீமானை தான் கண்டிச்சிருக்கணும். அண்ணே முதல்ல என் வீடியோ பார்த்தியா, அதில் அண்ணன் திருமாவளவன் எவ்வளோ நாகரிகமாக பேசியிருக்கிறேன், இது ஜல்லிக்கட்டில் சாதி வெறி இல்லைன்னு எவ்வளோ நாகரிகமாக பேசியிருக்கிறேன், அந்த ஆள் பேச்சை கட்டே நான் நம்புறியே அண்ணன், இதெல்லாம் பார்க்க மாட்டியா, படிக்க மாட்டியா, நீ தலைவன்னு சொல்லிக்கிறிய, எப்படி கட்சி வழங்கும், இதை நாகரிகமாக விட கேட்டிருக்கலாம்ல. மாறாக வந்து இப்படி சொல்கிறாரு. அப்போ நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இப்படி ஒரு முரண்பாடு வந்து இருக்குது. அண்ணாமலைக்கு வந்து பாத யாத்திரை போகும்போது ஆடியோ வீடியோ பஞ்சாயத்துகள் எப்படி வருதோ, அதுபோல் அண்ணனுக்கு வந்து ஃபோன் மேலே ஃபோன் வந்து இந்த பஞ்சாயத்துகள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு 4-5 தேர்தலில் பங்கேற்றுட்டாங்க, ஒரு 5-6% மேலே வந்து வாக்குகள் வாங்க முடியலை. எப்படி வந்து விஜயகாந்த் தேமுதிகவுக்கு என்ன நடந்ததோ அதுதான் வந்து நாம் தமிழர். இதற்கு மேலே அவங்க வந்து ரிசல்ட் வந்து காட்ட முடியாது. இதுதான் இப்போ வந்து ரிசல்ட் காமிக்க முடியாதுங்கிறது ஒன்று. இப்போ 7 விழுக்காடு அப்படின்னு அவங்க பெற்றிருக்கிறாங்க. மேற்கொண்டு நாம் தமிழர் வளர்ந்து விடக்கூடாது என்று பாஜக கருதுகிறது, தேமுதிக மேற்கொண்டு வளர்ந்து விடக்கூடாது என்று ஜெயலலிதா கருதியதை போல பாஜக கருதுகிறது. ஏன்னா அந்த பிளாட் வந்து தங்கள் கைவசம் இருக்கணும், இவங்க தனிப்பட்ட முறையில் இண்டிபெண்டா வளர்றது அப்படிங்கிறது இதுக்கு மேல தேவையில்லை. அதாவது அவதார நோக்கம் முடிந்தது, அப்போ இவங்களை முடிச்சு கட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி கருதுவதாக ஒரு கருத்து. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இப்போ பிஜேபி கருதலைனாலும் நாம் தமிழருடைய ரோல் வந்து இவ்வளவுதான், இதுக்கு மேல அவங்க வந்து செய்ய முடியாது. நடிகர் விஜய் எல்லாம் கட்சி ஆரம்பித்த பிறகு இன்னும் அந்த நிலைமை வந்து மோசமாயிருது. ரெண்டாவது அண்ணாமலை பிஜேபி வந்து ஒரு புது ஆங்கிள் கொடுக்குறீங்க. கேளுங்க, விஜய் பேர் சொல்றீங்களே, இப்போ விஜய் வர்றாரு, இது எதுக்கு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு கொடுக்கறதுனால? இல்லை, இப்போ விஜய் வந்து இப்போ 2024 தேர்தலில் ஸ்டாண்டே எடுக்கலை அப்படின்றது யாருக்கு ஆதரவு, யாருக்கு எதிர்ப்பு? பிஜேபிக்கு ஆதரவு, திமுகவுக்கு எதிர்ப்பு இல்லையா? இப்போ அவர் இந்த ஊழல் அரசாங்கன்ற நரேஷன் தான். ஒரு கால் அவர் வந்து 26ல் போட்டிட்டார்னா அது ஆளுங்கட்சி திமுக தானே, இப்போ அதிமுக ஆளல இல்லை. அப்போ அவர் வந்துட்டார், புதுசாக ஒன்று இறக்கிட்டாங்க. இப்போ இவர் பழசாயிட்டார். இவர் வந்து இது பிஜேபி நினைக்கலைனாலும் அவர் முடிவு வரப்போகுது. இப்போ ஏடிஎம்கே வந்து அங்கே எடப்பாடி ரூம் போட்டு அழுதுட்டு இருக்காப்புல,
விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இங்கே எப்படி நடக்குது, அண்ணாமலை முன்னேறி போயிட்டு இருக்கிறாரு, நான் வந்து என்ன செய்யறது, கூட்டணிக்கு கூட்டு பார்க்குற யாரும் வரமாட்டேன்றாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் சீமான் வந்து எந்த விதமான ஒரு எதிர்காலமும் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறாரு. இந்த நிலைமையில் இவர் வந்து எங்கே அடக்கி வாசிக்கணும்? இப்போ தமிழகத்தில் வந்து திமுக செல்வாக்காக இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு நீங்கள் கணிக்கலாம். அப்புறம் வந்து அதிமுக அல்லது பாஜக 2 பேரும் வெற்றி அடையக்கூடிய தொகுதிகள் அப்படின்றத வந்து சாதகமான தொகுதிகள் இப்படி வந்து நீங்கள் பொதுவாக வந்து கணிக்கலாம். இப்போ திமுகவும் ஒரு சர்வே ஈடுபட்டிருக்கோம், அதே போல் பிஜேபியும் சர்வே ஈடுபட்டிருக்கோம். எது நமக்கு ஃபேவரு, எது நமக்கு வந்து வீக்காக இருக்குது அப்படின்ற இதில் இப்போ பிஜேபிக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய தொகுதியில் சீமான் வந்து என்ன செய்யணும், திமுகவுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய தொகுதியில் சீமான் வந்து என்ன செய்யணும்? அப்போ 2 இடத்துல வேறு வேறு நரேஷன் பேசணும். இப்போ திமுக பலமாக இருக்கக்கூடிய இடத்துல அவர் என்ன பேசணும்? திமுக பலமாக இருக்கிற இடத்துல திமுகவுக்கு எதிராக அந்த பலத்தை குறைக்கிறதுக்கு பேசணும். பிஜேபி பலமாக இருக்கிற இடத்துல பிஜேபி பலவீனமாகாமல் பேசணும். இப்போ இதுதான் பிரச்சனை. இதை வந்து அண்ணன் சீமான் வந்து செய்வார். இதுக்கு ஆதாரமாக என்ன சொல்கிறேன்னா, இந்த என்ஐஏ ரைடு குறித்து ஐயா மணியரசன் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அதில் ஒன்றிய அரசு, மோடி அரசு, பாசிச பாஜக போன்ற இந்த புனித வார்த்தைகள் எதுவும் இடம்பெறல. இதுக்கு சீமான் என்ன பண்ணாரு? அவர் வேற கட்சி வச்சிருக்காரு. கேளுங்க, இப்போ சீமானே வந்து பாசிச பாஜக வந்து இந்த மாதிரி தமிழர்களுக்காக குரல் கொடுத்த, தமிழர் வளத்தையும் இதையும் காப்பாற்றுவதற்கு ஈழத்துக்காக குரல் கொடுத்த இந்த நாம் தமிழர் கட்சியை ஒழிக்க பார்க்கிறது ஒன்றிய அரசே, மோடி அரசே, பாசிச பாஜகவே, இவன் வீழமாட்டான், திருப்பி அடிப்பான் அப்படி பேசியிருக்காரா? இல்லை, அடக்கி தானே வசிக்கிறாரு. அந்த அடக்கம் வந்து இவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அறிக்கைகள்லே இருக்குது. பாக்கியராசன் இதெல்லாம் ஷேர் பண்ணுறாரு. இப்போ என்ஐஏ ரைடு பற்றி இவங்கெல்லாம் கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறாரு. சரி, கண்டிக்கிறப்ப நம்ம வந்து ஃபாசிஸ்ட் பாஜகன்றோம், சங்கின்றோம், இப்போ இடி ரைடுன்றோம். இப்போ இடியை தனியாக கண்டிக்கிறோமா? ஒன்றிய அரசோட சேர்த்து தானே கண்டிக்கிறோம். ஒன்றிய அரசு கூட நாரியமான வார்த்தை. ஃபாசிச பாஜக நீ திட்டமிட்டு எதிர்கட்சிகள் ஒழிக்கிற அப்படி தானே கண்டிக்கிறோம். இவங்க ஏன் இப்படி கண்டிக்க மறுக்கிறார்கள்? அப்போ அந்த பயம், உன் கண்ணில் வந்து ஒரு பயம் தெரியுது. அந்த பயத்தை வெளியே வரவழைத்து உன்னை எப்படி வந்து நான் ஆட்டுவிப்பேன் அப்படின்றதான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த என்ஐஏ ரைடுன்றது வந்து ஒரு வார்னிங் சிக்னல். இது வந்து ரொம்ப தீவிரமாக போய் மாரிதாஸ் சொல்வது போல நாம் தமிழர் கட்சியை தடை செய்து அவர்களை வந்து ஒழித்து விடுவார்கள் என்று நடப்பதற்கு வாய்ப்பில்லை. இது வந்து பூனை தன்னுடைய குட்டியை கவுவதை போல அப்படிங்கிறீங்க. ஆமாம். இதுல நீங்க ஏற்கனவே ஒரு வெர்ஷன் குறிப்பிட்டீங்க இல்லையா, சொத்து தகராறு ஒன்று நடக்குதுன்னு. இப்போ வந்து அந்த தினகரன்ல வந்திருந்த செய்தி பெரும்பாலும் யூகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒன்றும் என்ஐஏ சோர்ஸ் கொடுத்துருந்தா முதல்ல அது என்ஐஏவே கிடையாது அப்படின்னு ஒரு வருஷம். முதல்ல என்ஐஏ இவங்கெல்லாம் சீமானே சொல்றாரு, இல்ல என்ஐஏ அப்படி லீக் பண்ணா அது பிஜேபி முடிவு பண்றதுனால அது லீக் ஆகும். இவர் சீமான் என்ன கேட்கிற, தென்னகம் விஷ்ணு அப்பாவிப்பேன் அவன்கிட்டலாம் போயிட்டு நீ வந்து துப்பாக்கி பயிற்சி அது இதுன்னு போய் அவன்கிட்ட போய் விசாரிக்கிறியே, அப்ப என்ன நீ யார் தான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப இந்த பின்னணியில இந்த சொத்து தகராறு அண்ட் என்ஐஏ விசாரணை இது வந்து ஏதாவது ஒரு ட்ராப், கொஞ்ச நாள் காசு வர விட்டு அனுமதிச்சு அதுக்கு பிறகு இந்த இந்து ஈழம்னு ஒரு லைனை இவருக்கு கூட்டு போறாங்க. அண்ணாமலை ஈழ ஆதரவாளர், அவர் வந்து சாதுரியம் மிக்கவர், அரசியல் சாதுரியம் மிக்கவர்னு நெடுமாறன் அவர் சொன்னார். காசி ஆனந்தன் பேசுறாரு. இவங்க ஒரு ஸ்டைல் இருக்குது. இப்போ இந்த ஸ்டைலுக்கு சீமானை இழுத்துட்டு வர்றது அப்படின்னா நோக்கம் இருக்குது. இல்லை, நீங்கள் சொல்கிறது நல்ல பாயிண்ட்டு. இப்போ ஈழத்துக்கு வந்து அண்ணாமலை போகிறாரு. 2வது வந்து அங்கே புலி ஆதரவாளர்கள், அப்புறம் வந்து புலி எதிர்ப்பாளர்களாக இருந்தாலும் ஈழத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாரையுமே அவங்களை சந்தித்து பேசுவது, டெல்லியில் கருத்தரங்கம் வைத்து வரவழைத்து பேசுவது என்ற வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதாவது இப்போ ஈழத்தில் வந்து தமிழ் ஈழம் என்பதை இந்து ஈழமாக மாற்றுவது. இப்போ ஆர்எஸ்எஸ் பல இடங்களில் அங்கே வேலை செய்கிறதாக வந்து நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க. நேரடியாக ஆர்எஸ்எஸ் கிளைகள், ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் இப்போ ராமர் கோயிலுக்கு வந்து அங்கே வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இங்கே வந்து சீமான் வந்து ஒரு தமிழ் ஆர்எஸ்எஸ்ஸாக இருப்பது போல ஈழத்தையும் ஒரு தமிழ் ஈழத்தையும் இந்து ஈழமாக மாற்றுகின்ற முயற்சி நடக்கிறதுனால அங்கேயுமே வந்து பிஜேபி வந்து தன்னுடைய இதை வந்து கேட்டுக்குள்ள வான சீமானை கூப்பிடுறாங்க, வராங்க. அப்போ வந்து இந்த என்ஐஏ ரெய்டின் மூலமாக வந்து திமுகவை வந்து இந்த 2024 தேர்தலில் வந்து பலவீனப்படுத்துவதற்காக என்ன செய்ய முடியும்? சில தொகுதிகளில் வந்து இப்போ ஏடிஎம்கேவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய சண்டை நடப்பது போல ஒரு தோற்றமளித்தாலும்
ஒன்றிய அரசு, அதாவது பிஜேபியினுடைய மைய தலைமை வந்து இன்னும் எடப்பாடியோ அதிமுகவோ கண்டித்து பேசலை. இவர்களும் எடப்பாடி அணியினரும் மோடியோ அமித்ஷா அவங்க குறித்தெல்லாம் பேசலை. இவங்க இங்கே லோக்கலில் தான் பேசிக்கிறாங்களே தவிர அங்கே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் 1-2 ஏடிஎம்கே சீட்டு ஜெயிச்சா கூட அது நாளைக்கு வந்து பிஜேபிக்கு ஆதரவாக வந்து போகலாம். இப்போ பிஜேபியே நேரடியாக வெற்றி பெறுகிறது அல்லது 2வது இடத்துக்கு வருகிறது, இது போன்ற தொகுதிகளில் வந்து அது பிஜேபிக்கு ஆதாயம். ஏன்னா 2026 தேர்தலில் அவங்க இன்னும் ஒரு முன்னேற்றத்தை வந்து காமிக்கலாம். அப்போ இந்த ஓவரால் கேம் பிளானில் அந்த சித்திரத்தில் நாம் தமிழர்கள் ஒரு அப்பாவிகளாக வந்து நிற்கிறார்கள். நாம் தமிழுடைய பொசிஷனை தீர்மானிக்கிறதுக்கு தான் அந்த என்ஐஏ. ஆமா, அதுவரை சொன்னும் இல்லை. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு பதிவு எழுதியிருந்தார், இந்த என்ஐஏக்கு எதிரான அடக்குமுறையை கேலியும் கிண்டலுமாக நாம் தமிழர் கட்சிக்குள் உள்ள நடக்கிற விவகாரம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேலி கிண்டல் பண்றீங்க, ஆனா இது உங்கள் வீட்டு வாசலையும் தட்டும் அப்படின்னு இந்த விசாரணை ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிற துணியில எழுதியிருந்தார். நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இது வந்து சுதா பரத்வாஜ், ஆனந்த் தெல்தும்டே, ஸ்டான் கே சுவாமி, கௌதம் நவலகா இவங்களாம் எப்படி கைது செய்யப்பட்டாங்க? போய் அர்ஜென்ட்டா எதுவும் பெருசா எதுவும் வாய்ப்புகள் வழங்கப்படாம அவசர கதியில கைது செய்யப்பட்டாங்க. அவசர கதி மட்டும் இல்லை, மராத்தி மொழியை கொண்டு வந்து இதில் நீட்டுறாங்க. இந்தி மராத்தியில் வந்து ஸ்டான் கே சுவாமிக்கு அது என்ன தெரியும்? இப்போ அவங்க நேரடியாக போய் நேரடியாக உடனே கைது பண்ணி நேரடியாக வந்து அவகாசமே கொடுக்கல. இப்போ இங்கே நடந்திருக்கிறது அதுவும் ஒன்று கிடையாது. அல்லது அப்பாவி இஸ்லாமியர்கள், அதாவது இவங்க வந்து குண்டு வைக்க போகிறாங்க அல்லது வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க இப்படின்ற முறையில் பலரை வந்து கைது பண்ணுறது, இதெல்லாம் அவகாசம் இல்லாமல் நேரடியாக கைது, ரிமாண்டு. அப்போ என்னைய கோர்ட்டில் வந்து நீங்கள் வழக்கு போட்டுட்டிங்கன்னா நீங்கள் உள்ளேருந்து வெளியே, அதுவும் யூஏபிஏ சட்டம், அப்போ வெளியே வர முடியாது. இப்போ இப்போ நம்ம வர்றாவது இவங்கெல்லாம் வந்து முதுமை நோய்வாய்ப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப 2-3 வருடத்துக்கு பிறகு தான் பிணை வந்து கிடைச்சிருக்கு. ஆமாம், நீண்ட போராட்டம். பாசிச பாஜக அரசு நாம் தமிழரை ஒடுக்குவதாக இருந்தால் அது நேரடியாக நடந்திருக்கும். உடனே சீமான்லேருந்து பலரையும் கைது பண்ணி யூஏபிஏ சட்டத்தில் தூக்கி போட்டு நீங்கள் வந்து புலிகளுக்கு ஆதரவாக வந்து நடத்திருக்கீங்க, பணம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உடனே முடிச்சிருப்பாங்க. இது அப்படி நடக்கவில்லை. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு செல்லமான ஒரு இதுதான். கைது அல்லது இந்த விசாரணை நடவடிக்கையில் இருந்த அந்த பாசம் வந்து உங்களை வந்து அது இவங்க சீமான் மீதான நடவடிக்கைன்னு புரிந்து கொள்ளத்தக்கதா இல்லை. இப்போ நீ இன்னொரு ஆங்கிள் சொல்கிறேன். ஒரு கால் வந்து அப்படி நாம் தமிழரையோ சீமானையோ அப்படி கைது செய்து அடைத்தால் என்ன நடக்கும்? மக்கள் என்ன நினைப்பாங்க? சீமான் will be posted as a hero. அது யாருக்கு எகென்ஸ்டாக வரும்? பிஜேபி தானே வில்லனாக வரும். அப்போ பிஜேபி வந்து அவன் வந்து ரொம்ப நுணுக்கமாக வார்டு அளவுக்கு யோசிக்கக்கூடியவன், அதை யோசிக்க மாட்டானா? அதனால் அதில் வந்து உண்மை கிடையாது. இன்னொரு உதாரணம், இப்போ பால் தாக்கரே எடுத்துக்கங்க. பால் தாக்கரே வந்து 1970களில் வந்து மும்பையில் வந்து மும்பை தொழிற்சங்கம் இருக்கு இல்லையா, அப்போ மும்பையில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. பின்னாடியெல்லாம் அதெல்லாம் மூடி ரியல் எஸ்டேட்டாக மாற்றிட்டாங்க, அதை அழிச்சொழிக்கிறதுக்கு வந்து. அப்போ மும்பை தொழிற்சங்கங்களில் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் பலமாக இருக்கும் பொழுது அந்த கம்யூனிஸ்டுகளை வந்து அந்த தொழிற்சங்கங்களை பலவீனப்படுத்துவதற்காக சிவசேனாவும் பால் தாக்கரேவும் இறக்கப்படுறாங்க. யாரால? காங்கிரஸாலும் முதலாளிகளாலும். அன்றைக்கு சிவசேனாவுக்கு வந்து ஃபண்ட் பண்ணது இந்திரா காந்தியும் முதலாளிகளும். எப்போ சிவசேனை வந்து என்ன செய்யும், அந்த தொழிலாளிகள்கிட்ட போய் மராத்திய இனவெறி பேசி அந்த தொழிலாளிகளை வந்து வர்க்க உணர்வுலேருந்து பிரித்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வராங்க. அப்புறம் தான் மதராசி அடிக்கிறது இப்படிலாம் வந்து வருது. இனவெறியின் பேரால் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இப்போ எமர்ஜென்சி வந்தது பிறகு தாக்கரே வந்து தான் கைது செய்யப்படுவோம் என்ற அச்சத்தில் வந்து மருத்துவமனையில் போய் படுத்துடுறாரு. ஆர்எஸ்எஸ் மேலே தடை செய்யப்பட்டு அதனுடைய தலைவர் தேவரஸ் வந்து சிறையில் அனுப்பப்படுறாரு. இப்போ சிறையில் இருக்கிற தேவரஸ் வந்து இந்திரா காந்திக்கு வந்து நீங்கள் தான் தேவி துர்கா, நீங்கள் தான் காளி, வங்கத்தை பிரித்து வென்றெடுத்த புரட்சி தலைவி, உங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து எதிராக வேலை செய்வோமா? அன்னைக்கு உண்மையிலேயே வந்து காங்கிரஸுக்கு ஆதரவாக ஆர்எஸ்எஸ் இருந்துச்சு. அப்போ அவர் அப்படி கடிதம் எழுதுறாரு. பால் தாக்கரேவும் அதே போல் வந்து இந்திராவுக்கு நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்கிற வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தோம், எங்கள் மேலெல்லாம் இப்படி வந்து அடக்குமுறையெல்லாம் நீங்கள் செலுத்தக்கூடாது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா சாப்டர் சீமானுக்கு ஏன் வந்துச்சு? இல்லை, இப்போ சிவசேனா பின்னாடி வந்து மராத்திய இனவாதம் என்பது வந்து இந்துத்துவமாக மாறி ஹிந்து எழுச்சின்னு வந்து மாறி அப்புறம் மும்பை குண்டு வெடிப்பு அப்படின்னு சொல்லி வந்து அதன் பிறகு வந்து பண்ணி கொடுக்குற வேலையை. அது மட்டும் இல்லைங்க, மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து அம்பேத்கரியம் இடதுசாரியம் இந்த கொள்கைகளை தோற்கடிப்பதற்கு முக்கியமான கருவியாக செயல்பட்டது சிவசேனா. அப்போ சிவசேனா ஒரு கட்டம் வரைக்கும் வளர்ந்த பிறகு பிஜேபி கூட்டணி வைக்குது. கூட்டணி வைத்த பிறகு என்ன ஆகுது?
கொஞ்ச நாள் கூட்டணி அரசு அதெல்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு சிவசேனா வந்து இறங்கும் முகம். இன்னைக்கு சிவசேனா வந்து உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே, அப்புறம் ஏகநாத் ஷிண்டே அப்படின்னு அவங்க இப்போ அவன் வந்து பெரும்பான்மை பெற்று விட்டான். அப்போ சிவசேனா ஒரு கருவியாக இவர்களுக்கு, சங்கிகளுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் பயன்பட்டுருக்குது. அதுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு பயன்பட்டுது. அதே தான் இங்கே வந்து சீமானுக்கும் நடந்திருக்குது. அப்போ சீமான் நாம் தமிழருடைய இயற்கையான அவருடைய அரசியல் படியும் ஒரு எண்டுகாடுக்கு வந்துட்டார். பாரதிய ஜனதாவுடைய கேம் பிளான் படியும் இப்படி தான் செயல்படணும் ஒரு நிலையத்துக்கு வந்து வந்துட்டார். அதனால் அவர் வந்து ஒரு வீடு வைத்துக்கொண்டு ஒரு 4 பொதுக்கூட்டங்களில் பேசி பின்னாடி ஒரு 20 காரோட ஒரு கட்சி தலைவராக அவர் தமிழகம் முழுக்க வலம் வந்து பேசலாமே தவிர, அதை தாண்டி அந்த எல்லையை வந்து அந்த பார்டரை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். ஒரு பேப்பர் பேர்ட் கட்சியாக மாறுவதற்கான காலம் வந்து விட்டது அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த அச்சுறுத்தல், இதே அச்சுறுத்தல் என்றும் அடக்குமுறைகள் என்றும் பேசுறாங்க. என்னையங்கிற விசாரணை அமைப்பு அதனுடைய நோக்கங்கள்லாம் புரிந்து கொள்ளதற்குது. ஆனா நீங்க குறிப்பிட்ட அந்த உதாரணங்கள் ரொம்ப முக்கியமானது. சுதா பரத்வாஜோ, ஆனந்த் பில்டம்டேவோ, கௌதம் நவ்லாக்காவோ, ஸ்டேன் சுவாமியாரோ, கொல்லப்பட்டவர்கள், இவங்க எல்லாருமே இவங்க யாருக்கும் இந்த அவகாசம் தரப்படலை. ஆனா சீமானுக்கு தரப்படுகிற அவகாசம் ஆக்சுவலி விசாரணைக்கு பிறகு மறுநாள் திரும்ப கூட்டம் மட்டும் பேசுறாங்க. என்னைய திட்டுறாங்க, என்னைய ஏன் விமர்சிக்கிறீங்க அப்படிங்கிறது இல்லை. ஆனா அப்படி துணிச்சலா பேச முடியுது அப்படிங்கிறதுக்கு பின்னால் இருக்கிற காரணத்தை நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். நமக்கு எழுகிற டவுட்ஸை மக்கள் மன்றத்தில் வைப்போம். மக்கள் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். இன்னொரு வாய்ப்புல பேசுவோம். நன்றி.